ஜொலித்தால் எப்படி இருக்கும்? இப்ப இருக்கிற ஆட்சி திறமை இல்லாத ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி ஜொலிக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அடிக்கிற காத்துல காகிதமும் பறக்கும், பறவையும் பறக்கும். காற்று அடித்த பிறகுதான் தெரியும் பறந்தது காகிதமா பறவையா. ஆனா இப்போ காற்று வேகமாக அடிக்க தொடங்கிவிட்டது. காற்று இன்னும் சிறிது காலங்கள்ல நிக்க போகிறது. இந்த ஆட்சி காகித ஆட்சியா பறவை ஆட்சியா என்பது மக்களுக்கு வெகு விரைவில் தெரியும். இன்னைக்கு இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் சிறை எப்படி தெரியுமா? சிறையில இருக்கிறவங்க யாரு தெரியுமா? சிறைக்கு போக போறவங்க யாருக்கு தெரியுமா? அந்த கட்சி நிர்வாகிகள் தான். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பாலியல் கொலைகளும் பாலியல் சீண்டல்களும் நடந்திருக்கு. அதுல 100க்கும் மேற்பட்டவங்க யார் தெரியுமாங்க? தாவேக்காரங்களாம். உங்க சிங்கப்பெண் கொலைய தாவேக்கா நிர்வாகிகளுக்கு போடுங்க. சிங்கப்பெண்களுக்கே அங்க வழி இல்லையே, அவங்களுக்கே பாதுகாப்பு இல்ல. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அடுத்ததாக அஜிதா ஆக்னல் அவர்கள் உரையாற்றுவார். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் மு கருணாநிதி அவர்களின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் விழாவை முன்னிலை நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் கலைஞரின் பொன்மொழிகளில் ஒன்று என் உயிரிலும் மேலான கழக அன்பு உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இருக்கிற ஆட்சிய அன்னைக்கே நம்மளுடைய ஐயா கலைஞர் அவர்கள் ஒரு பொன்மொழிகளை சொன்னாங்க. திறமையற்றவன் ஜொலித்தால் எப்படி இருக்கும்? இப்ப இருக்கிற ஆட்சி திறமை இல்லாத ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி ஜொலிக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அடிக்கிற காத்துல காகிதமும் பறக்கும், பறவையும் பறக்கும். காற்று அடித்த பிறகுதான் தெரியும் பறந்தது காகிதமா பறவையா. ஆனா இப்போ காற்று வேகமாக அடிக்க தொடங்கிவிட்டது. காற்று இன்னும் சிறிது காலங்கள்ல நிக்க போகிறது. இந்த ஆட்சி காகித ஆட்சியா பறவை ஆட்சியா என்பது மக்களுக்கு வெகு விரைவில் தெரியும். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு சிறிய வரியில ஒரு சின்ன லைன்ல நான் சொல்லிடுறேன். 1949ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா தலைமையில் டாக்டர் கலைஞர் அவர்கள் துணையோடு இரா நெடுஞ்செழியன் அவர்களும் இணைந்து திராவிட முன்னகத்தை ஒரு சமூக இயக்கமாக உருவாக்குனாங்க. 1957ஆம் ஆண்டு இந்தி ஒழிப்பு திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியை திராவிட கொள்கைகளை ஒவ்வொரு ஊராக தெரு தெருவாக கொண்டு போனவர் நம்ம டாக்டர் கலைஞர் அவர்கள். மேலை பேச்சு மூலமாக, எழுத்துக்கள் மூலமாக, நாடகத்தின் மூலமாக, திரைப்படத்தின் மூலமாக ஒவ்வொரு தெருக்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை கோட்பாடுகளை கொண்டு போனாங்க. 1967இல் அண்ணா தலைமையில் முதல்வர் ஆட்சி தொடங்கப்பட்டது. இன்னைக்கு நம்மளுடைய மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய பெருமையை கொண்டு வந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு எல்லாரும் நம்ம என்ன சொல்றோம்? தமிழ்நாடு. இதை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில தான். 1967ல நான் இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய மக்களுக்கோ நம்மளுடைய இளைய தலைமுறைக்கோ ஒண்ணு சொல்றேன். இதே தாவேக ஆட்சியில சின்னது ஒரு விஷயம் பண்ணா சோசியல் மீடியால போட்டு ரொம்ப பெருசா பண்றாங்க. ஆனால் 50 வருட திராவிட கழக ஆட்சியில நடந்த திட்டங்களை ஒரு சில விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்தியாவிலே முதலில் காவல்துறை ஆணையம் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இலவச சைக்கிள் ரிக்ஷா திட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். மின்சாரத்தை அனைத்து கிராமங்களுக்கும் செல்ல வழித்தடம் அமைத்தவர் நம்மளுடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். போக்குவரத்து துறையை உருவாக்கியவர் நம்மளுடைய கலைஞர் அவர்கள். இந்தியாவிலே நம்மளுடைய விவசாய
குறிப்பா நான் சொல்ல போனா இந்த இடத்துல நான் ஒரு பெண்ணா இருந்து சொல்றேன், பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சொத்துல பங்கு உண்டுன்னு சொன்னது டாக்டர் கலைஞர் அவர்கள். மே 1 பொது விடுமுறையாய் தந்தவர் உழைப்பாளிகளுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை விடுமுறை நாளாக ஆக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஏன் நான் இவற்றை வரிசைப்படுத்தி சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு திட்டங்கள் இவ்வளவு சாதனைகள் செஞ்ச திராவிட முன்னேற்ற கழகத்துல இப்போ சின்ன சின்ன நம்மளுடைய திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க திட்டம் கொண்டு வந்துருமா போட்டிருக்காங்க. அதனால இப்ப இருக்க தலைமுறைகள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் திட்டத்தையும் சாதனைகளையும் தெரிந்து கொண்டதுக்காண்டி நான் சொல்றேன். 10ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பாடமாக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழுக்கு ஒரு பெயர் சூட்டி தமிழை செந்தமிழ் தமிழாக கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழ் புலவராம் திருவள்ளுவரை போற்றும் வண்ணமாக ஒவ்வொரு அரசு பேருந்துகளிலும் திருக்குறளை எழுதி அதற்கான பொருளை உருவாக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை முதலில் கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்தியாவிலே முதல் முறையாக அம்பேத்கர் பெயரில் சட்டக் கல்லூரியை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆசியாவிலே முதல் முறையாக கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியல் பல்கலைக்கழகத்தை அமைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். காமராஜர் பிறந்த நாளை கல்வி மேம்பாட்டு தினமாக அறிவித்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஏன் அப்படின்னா, காமராஜர் அவர்கள் வீதிகள் தோறும் பள்ளிக்கூடங்களை அமைத்து மக்களுக்கு கல்வி கற்பிறந்த காமராஜர் என்று பெயருக்கு போற்றுதலுக்குரியவர் டாக்டர் காமராஜர் அவர்கள். பெண்களுக்கு சுய உதவி குழு அமைத்தவர் தந்தை கருணாநிதி அவர்கள். குடிசை மாற்று வாரியம் அமைத்து கொடுத்தவர், மினி பஸ் வசதி அமைத்து கொடுத்தவர், 24 மணி நேரமும் மருத்துவ வசதி அமைத்து கொடுத்தவர். குறிப்பா சொல்ல போனா மீனவர்களுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டம் கொடுத்தவர், சிட்கோ உருவாக்கியவர், டைடல் பார்க்கை உருவாக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். உழவர்கள் தாங்கள் உழுத அந்த பொருட்களை நேரடியாக சந்தைக்கு வந்து விற்கிற அளவுக்கு உழவர் சந்தையை உருவாக்கி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்படி அவருடைய கலைஞர் அவர்களின் திட்டங்களும் சாதனைகளும் சொல்லிக்கிட்டே போலாம், நேரம் இல்ல. இன்னொன்னு என்னன்னா, 1 கிலோ அரிசி 1 ரூபாய் கொண்டு ரேஷன் கடைகள்ல கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே வழியை பின்பற்றி தன்னை சாதாரண நம்ம இப்ப இருக்கிற முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வட்ட பிரதிநிதியாக இருந்து ஒரு மாவட்ட பிரதிநிதியாக மாறி ஒரு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினராக இருந்துதான் அவர் முதல்வரானாரே தவிர அவர் நேரடியாக முதல்வராகவில்லை. இப்ப இருக்கிற ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். திருச்செந்தூர்ல இப்ப அவர் கொஞ்சம் ஃபேமஸா இருக்காரு, அப்படிதானே? அவர் ஒரு மேடை பேச்சுல சொல்றாரு, நம்ம அண்ணன் உதயநிதியை பார்த்து கேக்குறாங்க, நீங்க என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? நீங்க என்ன போராட்டத்தை கண்டீங்க? இந்த இடத்துல சொல்ற, திராவிட முன்னேற்ற கழகம் பல சிறைகளை பார்த்தது, பல போராட்டங்களை கொண்டது. டாக்டர் ஐயா கலைஞர் அவர்கள் ரயில் தண்டவாளத்தை தன் தலையை வைத்து படுத்தார். எதற்காக தெரியுமா? மும்மொழி கொள்கையை எதிர்த்து அன்றைக்கே அவர் தலையை வைத்து படுத்தார். பல்வேறு போராட்டங்களையும் சிறைகளையும் பார்த்த ஒரு கழகம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இன்னைக்கு இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் சிறை எப்படி தெரியுமா? சிறையில இருக்கிறவங்க யாரு தெரியுமா? சிறைக்கு போக போறவங்க யாருக்கு தெரியுமா? அந்த கட்சி நிர்வாகிகள் தான். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பாலியல் கொலைகளும் பாலியல் சீண்டல்களும் நடந்திருக்கு. அதுல 100க்கும் மேற்பட்டவங்க யார் தெரியுமாங்க? தாவேக்காரங்களாம். உங்க சிங்கப்பெண் பழைய தாவேக்கா நிர்வாகிகளுக்கு போடுங்க. சிங்கப்பெண்களுக்கே அங்க வழி இல்லையே, அவங்களுக்கே பாதுகாப்பு இல்ல. இவர் சொல்றாரு, நீங்க என்ன சுதந்திர போராட்டத்தை ஐயா? என்னங்க உங்க சிஎம் எத்தனை சுதந்திர போராட்டத்தை பங்கெடுத்தவர்? எத்தனை களத்துல மக்களுக்காக பிரச்சனையை சந்தித்தவர்? நான் சொல்றேங்க, கரூர்ல 41 பேர் உயிரிழந்தாங்க. ஒரு சாவு வீட்டுக்கு யாருங்க போகணும்? செத்தவங்க வீட்டுல வரணுமா இல்ல நம்ம அவங்க வீட்டுக்கு போகணுமா? ஒரு துக்க வீடுனா என்னங்க?
என்னங்க, நம்ம போய் அந்த வீட்டுல போய் துக்கம் விசாரிக்கணும். ஆனா இவரு அந்த குடும்பத்தையே பனையூர் ஆபீஸ்க்கு வர வச்சு அவங்கள்ட்ட துக்கம் விசாரிக்கிறாரு. லாக்அப் டெத்ல இறந்த குடும்பத்தை பனையூர் ஆபீஸ்க்கு வர வச்சு அங்க துக்கம் விசாரிக்கிறாரு. நல்லா இருக்குங்களா? இதுதான் மக்கள் பணியா? அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களே கொஞ்சம் பேசும்போது மேடையில பார்த்து பேசுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? 30 வருடமாக எங்களுடைய தலைவர் வந்து மக்கள் இயக்கத்திலும் மக்கள் நற்பணி மன்ற கட்சியும் இப்ப அரசியலுக்கு வந்திருக்காங்கன்னு. என்னங்க, மக்கள் இயக்கத்தை நடத்தியவர்கள் யார்? மக்கள் நற்பணி மன்றத்தை நடத்தியவர்கள் யார்? அவர்கள்லாம் எங்க போனாங்க? இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் 234 பேர் மக்கள் இயக்கத்தில் உள்ளவர்களா? மக்கள் நற்பணி மன்றம் நடத்தினவர்களா? உழைத்தவர்களை தெருவில் விட்டுட்டு நீங்க காசு காட்டி உள்ளவங்க மேல தூக்கி வச்சிருக்கீங்க. அமைச்சர் புஷி ஆனந்த் சொல்றாரு, நாங்க 1 லட்சம் ரூபாய் கூட எலெக்ஷனுக்கு செலவழிக்கல, 2 லட்சம் ரூபாய் கூட செலவழிக்கல, மக்களுக்கு காசே கொடுக்கல, மக்கள் ஓட்டு போட்டாங்க. என்னங்க, நீங்க கொடுத்தீங்க சட்டமன்ற உறுப்பினர், அவங்க எல்லாம் கோடிக்கணக்கில் உங்களோட ரூபாய் கொடுத்துதான் சட்டமன்ற உறுப்பினரே ஆனாங்க. கேட்டா நாங்க மக்களுக்கு காசே கொடுக்கல, ஆனா மக்கள் ஓட்டுட்டு போட்டாங்களாம். என்னங்க, நீங்க கோடிக்கணக்கில் ஒவ்வொரு சீட்டுக்கும் வாங்கினாங்க. குறிப்பா சொல்ல போனா தூத்துக்குடி மாவட்டத்துல 6 தொகுதி இருக்கு. இவங்க எப்படி மாவட்ட செயலாளர் போட்டாங்க தெரியுமா? சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்கல்ல, இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹஸ் எ டாங்கி, அப்படிதான் இவங்க மாவட்ட செயலாளர் போஸ்டிங்கே போட்டாங்க. உழைச்சவங்க கிடையாது மாவட்ட செயலாளர்ல. அமைச்சர்களை பாருங்களேன், எத்தனை அமைச்சர்கள் மக்கள் இயக்கத்தில் உள்ள அமைச்சர்கள். நம்ம இப்ப அடுத்த ஆதரவு அர்ஜுனா அவங்க சொல்றாங்க, எங்க தலைவர் வந்து செஸ் சாம்பியன்ல இப்ப வந்து பிரகானந்தன் தம்பி வந்து செஸ் சாம்பியன் ஆனாங்க, நார்வே செஸ் சாம்பியன்ல வந்தாப்ல. அந்த தம்பி சொல்றான், செஸ் போர்ட எண்ணியெல்லாம் கொண்டு வர சொன்னாங்க. அவர் சொல்றாரு, எங்களுக்கே தெரியாது, எங்க தலைவர் வீட்டுல இருந்தே வரும்போதே செஸ் போர்ட தூக்கிட்டு வந்துட்டாருன்னு. அதுலயும் போய் அவர் சொல்றாரு, எதுக்கு அறநிலைத்துறை அமைச்சரை வந்து ரமேஷ் போட்டீங்க இந்த ஜாதியின் அடிப்படையில்? அவர் சொல்றாரு, அவர் என்ன ஜாதினே எனக்கு தெரியாது. அதுல ஒரு போய். நான் சொல்றேங்க, நான் வேட்புமனு கொடுத்தேன். நான் இந்த ஜாதி என்பதை என்னுடைய ஜாதி சான்றிதழோடு தான் நான் வேட்புமனு கொடுத்தேன். அப்ப நீங்க வேட்புமனை பிரிச்சு பார்க்காம போட்டுட்டீங்களா வேட்பாளர்களை? அப்ப இந்த ஜாதி பார்த்துதானுங்க போட்டீங்க. மொத்த தமிழ்நாட்டுல 46 தனி தொகுதி இருக்கு. இதே நீங்க தனி தொகுதி இல்லாம மத்த ஜாதிக்காரங்களுக்கு பொது தொகுதியில இடம் கொடுத்து ஜெயிக்க வச்சிருந்தா நீங்க வந்து ஜாதி இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றாங்க, நீங்க பெரியார கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்துல? நாங்கள் பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுட்டு என்ன பண்றோம்? நாங்க என்ன பண்றோம் சொல்லுங்க. பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவராக இருக்கிறபடியால் நாங்கள் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்துல பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது, இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது, பெண் காவலர்கள் வழங்கப்பட்டாங்க. இன்னொன்னு சொல்ல போனா திருநங்கைகளே முந்தி எப்படி சொல்லுவாங்க, அலி அரவாணி அப்படிம்பாங்க. ஆனால் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல பெரும் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர்களுக்கு திருநங்கைகள் திருநங்கைகள் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தவர். வெறும் பாலியல் தொழில் தான் அவங்களோட தொழிலா இருந்தது, பிச்சை எடுக்கிறது அவங்களோட தொழிலா இருந்தது. அவங்களுக்கும் ஒரு தொழிலை உருவாக்கி அவங்களுக்கும் வீட்டு மனைகள் கொடுக்கப்பட்டு இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல அருநங்கைகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, திருநங்கைகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதை கொண்டு வந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கு ஒரே ஒரு வந்து திருநங்கையை போட்டுட்டு பாருங்க, இந்தியாவிலேயே யாருமே திருநங்கைகளுக்கு இடம் கொடுக்கல, இந்த தமிழக வெற்றி கழகம் தான். இதற்கு பெயர் சூட்டக்கூடிய ஒரே கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். எல்லாரும் ஊனமுற்றவங்க சொன்னாங்க. ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்கள் அழகான பெயர் சூட்டினார், மாற்றுத்திறனாளிகள். உலகத்தை மாற்றக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள் தான் மாற்றுத்திறனாளிகள் என்று அவர்களுக்கும் பெயர் சூட்டி மகிழ்ந்த ஒரே ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். இன்னும் அடுத்து வாங்க, ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாரு, ஒரு பிரஸ் மீட்ல கேக்குறாங்க, என்னங்க உங்க சிஎம் வாயவே திறக்க மாட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் நீங்க தானே பதில் சொல்றீங்க. அவர் அழகா பதில் சொல்றாரு, எங்க சிஎம் எங்களை பேச வச்சு அழகு பாக்குறாருங்க அப்படிங்க. என்னங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு ஸ்கூல்ல இருந்தா ஒரு தலைமை ஆசிரியர் கீழே ஆசிரியர் கீழே மாணவர்கள். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்களையோ மாணவனையோ
நல்வழிப்படுத்தும் போது, அவனை பேச்சாற்றலையும் எழுத்துலையும் அவனை கொண்டு வரும் போது, அந்த மாணவன் அந்த ஆசிரியர் மாறி மட்டும்தான் இருப்பானே தவிர, அந்த ஆசிரியர் பிளேஸ்ல போய் அந்த மாணவன் உட்கார்ந்து எப்படி இருக்கும் அந்த வகுப்பறை? இவங்க சொல்ற இது அப்படிதான் இருக்கு. என்னைக்கு ஒரு தலைவன் வாய் திறந்து பேசலையோ அன்னைக்கு அந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக கண்டிப்பாக இருக்காது. நான் இந்த இடத்துல சொல்றேன், எத்தனை அமைச்சர்கள் நேரடி தொடர்போடு உங்க முதல்வர்கிட்ட இருக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். உங்க முதல்வரை எத்தனை தடவை நீங்க பாத்துருக்கீங்க? நான் இந்த இடத்துல சொல்றேன், நீங்க மீடியால எதுனாலும் போடுங்க. எத்தனை பேர் உங்களுடைய நேரடி தொடர்போடு உங்க சிஎம்மும் நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம்? கிடையாது. அங்க நிழல் தலைவர் மட்டும்தான் அவர். நிஜ தலைவர்கள் ஆதவர்ஜுனா அவர்கள், அண்ணன் புசி ஆனந்த் அவர்கள், இவங்க தான் தலைவர்கள். அவர் வெறும் நிழல் மட்டும்தான். அவர் வாய் திறக்கவே மாட்டாரு. அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு, என்னங்க நம்ம உதயநிதி அண்ணன் கேக்குறாங்க, என்னங்க நீங்க இன்னைக்கு ஆளுநர் உரை தானே, வாய் திறங்க சிஎம் சார் நீங்க எப்படி சொல்லலாம்? என்னங்க சட்டசபையில அவர் பேச சொல்லல, மக்கள் பிரச்சனைக்கு வாய திறங்க சிஎம் சார் தான் சொன்னாங்களே தவிர சட்டசபையில அவரை வாய் திறங்க சொல்லல. வாய திறங்க சிஎம் சார், வாய திறங்க. 3 வயது குழந்தை பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாக்கி இருக்கு. இதே நீங்க என்ன சொன்னீங்க உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல? என்ன சொன்னீங்க? வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்ல, ரோட்ல போற பாட்டியம்மாக்கும் பாதுகாப்பு இல்ல, இந்த ஆட்சி தேவையா அப்படின்னு கேட்டீங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்களும் ஒரு மேடையில கேட்கிறாங்க, இந்த ஆட்சி தேவையா? நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த ஆட்சி நம்மளுக்கு தேவையா? இந்த ஆட்சி நம்மளுக்கு தேவையா? இப்ப ஆளும் கட்சி ஆட்சி நம்மளுக்கு தேவையா? குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர் ஆதவர்ஜுனா அடுத்து வந்துட்டாரு. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, சிஎம் பேசுறதுக்கு டைம் இருக்கு, அது வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் செத்தப்பட வருவாரா? செத்தப்பட வருவாரு. செத்த வீட்டுல நம்ம அவங்க போய் உட்கார்ந்து துக்கம் கேட்கணும். அவங்க வர மாட்டாங்க. நம்ம அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து துக்கம் விசாரிக்க அவர் பேசுவாரு. அவங்க நம்மளை தேடி போகணும், நம்ம அவங்க தேடி வரவே மாட்டாங்க. எந்த ஒரு தலைவன் மக்களுக்காக மக்களோடு நின்று குரல் கொடுக்கலையோ அவன் உண்மையான தலைவன் அல்ல, தலைவனுக்கு தகுதி அல்ல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் எல்லோரும் மக்களோடு மக்களாக, மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக சிறை சென்றவர்கள். அப்படி உருவான ஒரு சரித்திர இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் என்னை இணைத்ததில் நான் ஒரு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த அங்கீகாரத்தை தமிழக வெற்றி கழகம் எனக்கு தரவில்லை. நான் அந்த கட்சிக்காக உழைத்தேன், என்னுடைய சொந்த பணத்துல உழைச்சேன். ஆனா இன்னைக்கு இதே சிஎம் அவர்கள் ஒரு தடவை சொல்றாங்க, காங்கிரஸ் உங்க கூட கூட்டணி இருக்கா திராவிட முன்னேற்ற கழகத்துல? நீங்க எல்லாம் கலாப்பட்டி கூட்டணி. என்ன பட்டியா? கலாப்பட்டி கூட்டணியா? நிழலுக்கு கூட உங்க ஒதுக்குறவங்கள தூக்கி உங்க கட்சிக்குள்ள வச்சிருக்கிறீங்கன்னு நீங்க எங்களை இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் தூக்கிட்டு வரீங்களே, ஒவ்வொரு வீட்லயும் போய் ஆளு தூக்கிட்டு சனிக்கிழமை சேர்க்கிறீங்களே. யாருங்க கல்லாப்பட்டி கூட்டணி வச்சிருக்கா? யாருங்க சோபா மாடல் ஆட்சி நடத்துறா? நீங்களா நாங்களா? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து விடப்பட்டாலும் வரும் காலங்களில் ஒரு வரலாற்றை கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பதிக்கும். என்னங்க இவங்க வெறும் இப்ப பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இந்த தாய்மார்களுக்கு சொல்றேன், இப்ப உங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் பேக் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அப்படிதானே? ஆனா ஸ்கூல் பேக்ல என்ன இருக்கும்? திருக்குறள் இருக்குது, அதோட ஒரு பொருள் இருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன், மே 4ஆம் தேதி ரிசல்ட், மே 10ஆம் தேதி ஆட்சி அமைஞ்சிச்சு, ஜூன் 4ஆம் தேதி ஸ்கூலு. இந்த ஒரு 20 நாள்ல நம்ம பேக்ல இவ்வளவு லட்சக்கணக்கில் யாராட்டும் எந்த ஃபேக்டரியில அடிச்சு தருவாங்கன்னு சொல்லுங்க? ஆல்ரெடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே இந்த பேக்ல அச்சிடப்பட்டுட்டாங்க. இவங்க வேற ஸ்டிக்கர் மட்டும்தான் ஒட்டுறாங்க. சைக்கிள் ஆல்ரெடி ப்ரொடக்ஷன்ல உள்ளதுதான், இவங்க வெறும் அதுக்கு ஸ்டிக்கர் தான். இப்படி சொல்லிட்டே போனா இவங்களுடைய ஆட்சியை இன்னும் நிறைய நேரமாக சொல்லிக் கொண்டிருக்கலாம். நான் திருப்பியும் சொல்றேன், இது வெறும் ஸ்டிக்கர் ஆட்சியை தவிர வேற எந்த ஆட்சியும் கிடையாது. நான் இந்த இடத்துல அண்ணாச்சி அவர்களை ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்து இந்த மேடையில் என்னையும் ஒரு பெண்ணாக நிப்பாட்டி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த என் அன்பு சகோதரர் அனிதா அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் தொடர்ந்து குரல் கொடுப்பேன், தொடர்ந்து
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கழகத்தின் செய்தி தொடர்பு துணைத் தலைவர் அண்ணன் மருது அழகராஜ் அவர்கள் உரையாற்றுவார்கள். சூரியன் கூட்டுக்குள் சென்றதும் நிலவு வாசலுக்கு வந்துவிடும் இந்த எளிய பொன்பாலை பொழுதில் சிங்கத்து நடையாக சீரிழவை தமிழாக போரேந்தும் வாளாக பொங்கு தமிழர் வாழ்வாக முத்தமிழ் வித்தாக மூவேந்தர் கெத்தாக கன்னித்தமிழ் பூமிக்கு காடம் தந்த சொத்தாக உச்சரிக்கும் போதே உமிழ் நீரும் இனிக்கின்ற நம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய சார்பில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்று சொன்னால் அந்த முருகனின் ஆசியோடு திருச்செந்தூரில் 7ஆம் முறை படையெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையண்ணன் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த மேதகு பொதுக்கூட்டத்தில் வருகை தந்தவர்களுக்கெல்லாம் வாஞ்சையோடு வரவேற்று அமர்ந்திருக்கும் அன்பிற்குரிய சகோதரர் கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் திரு சதீஷ்குமார் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்று இங்கே அமர்ந்திருக்கும் மத்திய ஒன்றிய செயலாளர் திரு நவீன்குமார் அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திரு ராமஜெயம் அவர்களே, மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய அமைப்பாளர் திரு ஜனகர் அவர்களே, திரு சிற்பி ஸ்ரீதர் அவர்களே, திரு கிங்ஸ்டன் அவர்களே, கமாலுதீன் அவர்களே, திரு பாதாளமுத்து அவர்களே, மாவட்டத்தினுடைய முன்னாள் துணை செயலாளர் திரு சோபியா அவர்களே, மகேஸ்வரி முருகப்பெருமாள் அவர்களே, வரவேற்புரை அமைத்திய திரு முருகானந்தம் அவர்களே, எனக்கு முன்னால் அரசியலை அறிந்து பேசுவதற்கு மாறாக அனுபவத்தால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி அஜிதா அக்னன் அவர்களே, முதலிரவு முடிந்ததற்கு பிறகு முகூர்த்தம் எதற்கு என்று கேட்பார்கள். அதுபோல சங்க தமிழால் தமிழ் திராவிட இயக்கத்தினுடைய சரித்திரத்தை இந்த வேளையிலே அரங்கேற்றி அமர்ந்திருக்கும் என் அன்பு சகோதரர் கழகத்தினுடைய பேச்சாளர் திரு சரத் பாலா அவர்களே, எனக்கு பின்னால் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிறைவுரையாற்ற காத்திருக்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குவளையில் பூத்த நறுமுகை, குவளையில் பூத்த நறுமுகை, கூலிங் கிளாஸ் அணிந்த குறுந்தொகை, கோடி ஆண்டுகள் கடந்தாலும் இணை சொல்லவே முடியாத பெருந்தகை, நாவிலும் பேனாவிலும். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.